கிரிப்டோ கரன்சி ஒயிட் பேப்பரை வச்சு எப்படி ட்ரேடிங்குக்கு அனலைஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு காயினை ட்ரேட் பண்ணுறதுக்கு முதல் 2 வகையான அனாலிசிஸ் பண்ணணும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் காயினை ஒயிட் பேப்பரை வாசிக்கணும். அந்த ஒயிட் பேப்பரை வாசித்தா மட்டும் போதாது, அதை தாண்டி நம்ம நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லி இதுக்கு முதல்ல இன்னொரு வீடியோ போடுறீங்க, அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயிட் பேப்பர் வாசிக்க தேவையில்லை. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணால் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அந்த காயினை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த காயினை கிராஃப்ஸை வச்சு அதோட மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கு நீங்கள் ஒயிட் பேப்பர் வாசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் எந்த காயினை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி காயினை செலக்ட் பண்ணுறது கட்டாயம் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி அடுத்தாக்கள் சொல்கிறாங்கிறதுக்காக போய் காயின் வாங்குறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் hbuconsultancy.com இந்த நேமில் இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய் முதல்ல வீடியோ செக் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரேடிங் போட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் அதில் இருக்கிற ஃப்ரீ கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பை.